போன ஷாட்டில் நம்ம போதுமான அளவு காராமணி கீரை வந்து முளைச்சிருக்கு. ஆனால் நம்ம நினச்ச ஒன்றும் நடக்கல. இதை கண்டுபிடிக்கிறவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நீங்கள் சொன்னது எல்லாமே வந்து சரி தான், கீரை வந்து நல்லா அடர்த்தியாக முளைக்கல நினச்சது போல், அது உண்மைதான். இருந்தாலும் கரெக்டாக சொன்னது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா கங்காதுரை அண்ணன் தான். தண்ணி பாய்ச்சி நம்ம கால்வா ஓட்டணும், ஆனால் நம்ம கால்வா ஓட்டின இடத்துல வந்து காராமணி சரியாக முளைக்கல. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான பதில். அதனால தான் இன்றைக்கி முளைக்காத இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆளை வச்சு நம்ம காராமணி மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நூந்தி விட்டோம். இது வந்து கரெக்டாக வந்து கலந்துரும். ஏன்னா ஒரு வாரம் தான் ஆகுது இல்லையா, ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கலந்துரும். அப்புறம் 1-2 இருக்க புள்ளி எல்லாமே நம்ம கழனி ஃபுல்லாக பிடிங்கிட்டு காராமணியை நூந்தி விட்டுட்டு தண்ணி பாய்ச்ச வந்து தொடங்கிட்டோம். ஏன்னா வெயிலோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்குது. இனி நம்ம தண்ணி பாய்ச்சல்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா செடி சாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய ஆல்ரெடி சாக வந்து தொடங்கிடுச்சு. இப்போ தண்ணி பாய்ச்சினா தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதனால் தண்ணி பாய்ச்ச தொடங்கிட்டோம். இந்த வருஷம் நல்லா மழை பெஞ்சனால நீரோட்டம் மேலேயே இருந்தனால தண்ணி நல்லா வேகமாகவே வந்தது. தண்ணி பாய்ச்ச அப்புறம் கழனியை பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவு அழகாக இருந்துச்சு. மறக்காமல் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டு, அந்த க்ரீன் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பாக்ஸில் தட்டி விட்டு போயிடுங்க.